இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி வீப், அழுங்கள். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, let the priests weep between the portico and the altar. கர்த்தரின் ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. இரண்டாவது, as he saw the city, he wept over it. அவர் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. மூன்றாவது, weep for yourselves and for your children. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நான்காவது, you will weep and mourn, but your grief will turn to joy. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஐந்தாவது, grieve, mourn and wail. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். ஆறாவது, Hezekiah wept bitterly. எசேக்கியா மிகவும் அழுதான். ஏழாவது, in her deep anguish, Hannah prayed to the Lord, weeping bitterly. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. வீப், அழுங்கள். இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது, உலகம் இன்றைக்கு சந்திக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி அழ வேண்டிய காலம், ஆண்டவரை தேட வேண்டிய காலம். Let the priests weep between the portico and the altar. கர்த்தரின் ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. யோவேல் 2:1-32. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல, ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதில்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவது. இதுக்கு முன்பதாகவும் அப்படிப்பட்ட காலம் நடந்ததில்லை, இனிமேலும் வரப்போகிறது. அவ்வளோ பயங்கரமான, இது வரைக்கும் உலகம் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் உலகம் பார்த்ததே கிடையாது. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும். அவைகளுக்கு முன்னாக, நான் இது நடக்கிறதுக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு, இது நடந்த பிறகு அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்திரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. எத்தனை பேருக்கு தெரியும் அணுகுண்டு
நியூக்ளியர் பாம். நியூக்ளியர் நம்ம சென்னை மேலே வந்து விழுந்துச்சுன்னு வைங்க, சில நிமிஷத்தில் முழு பட்டணம் சாம்பலாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இங்கே 12 எவ்வளோ 120 லட்சம் நினைக்கிறேன் சென்னையில் ஜனத்தொகை. சென்னையில் மாத்திரம் ஜனத்தொகை 120 லட்சம். சில நிமிஷம்தான் ஆகும். சில நிமிஷத்தில் முழு பட்டணமும் எப்படி இருக்கும்? சாம்பலாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, ஒருத்தனாக இருக்க மாட்டான். அவ்வளோ பயங்கரம், அவ்வளவு பயங்கரம். இந்த குண்டு வந்து இங்கே மேலே வந்து விழணுன்னு அவசியம் இல்லை, அது மேலேயே தான் வெடிக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? இங்கே வந்து விழாது. இங்கே வந்து 2ஆம் உலக மகா யுத்தத்தில் முடியும் போது அணுகுண்டு போட்டாங்க ஜப்பானில். ஹிரோஷிமா எரிஞ்சு சாம்பலானாங்க, எரிஞ்சு அவ்வளோதான். குண்டு மேலே வந்து விழாது. குண்டு இங்கே வந்து மேலே தான் வெடிக்கும், அது வானத்திலே வெடிக்கும். அது வெடித்து அதுக்கு வர அனல் அக்கினி. இப்போ நமக்கு 100 ஃபாரன்ஹைட் 100 டிகிரினாலே வெயில் வேர்க்குதுங்க. 105 ஐயோ தாங்க முடியல. அது வந்து 5000. 105 உங்களால் தாங்க முடியலன்னா 5000 டிகிரி இருந்தால் எப்படி எரிஞ்சு பில்டிங்கெல்லாம் அப்படி எரிஞ்சு சாம்பலை விழும். அதுதான் அணு ஆயுதம். அதுதான் யாரும் பிழைக்க மாட்டாங்க, யாரும் பிழைக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்லுது பாருங்க. அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்து, அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்திரத்தை போலும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி. அதான் போராடி ஜெபிக்கணும். பூமியிலே சமாதானத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். யாரும் தப்ப முடியாது. வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க, மேடுன்னு வாங்க. மேட் எம்ஏடினா என்ன? நம்ம மேட்னா பைத்தியம்னு நினைப்போம், இது பைத்தியம் கிடையாது. இந்த எம்ஏடினா என்ன அர்த்தம்? மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ராக்ஷன். மியூச்சுவலினா 2 பேர் யார் யுத்தம் பண்ணுறாங்களோ 2 பேரும் அஷ்யூர்ட் டிஸ்ட்ராக்ஷன். நிச்சயமாக அழிஞ்சு போவோம், அவங்க தப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 தேசம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ண 2 தேசத்துலேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. 2 தேசமும் அழிஞ்சு சாம்பலாகி போயிடும். ஏன்னா தப்புனாலும் ஃபுல்லாக வியாதி தோல்வியெல்லாம் எரிஞ்சு ஏகப்பட்ட வியாதி உள்ள இருக்கும். வாழ்நாளெல்லாம் வேதனையில் தான் இருக்கும். தப்பிச்சாலும் உலகமே நரகமாக இருக்கும். அவங்க அவ்வளோ பயங்கரம். அதனால தான் சொல், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்திரத்தை போல அவைகளுக்கு ஒன்றும். அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலுக்கு ஒத்தது. அவைகள் குதிரை வீரப்படும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் எரிச்சலை போலவும் செத்தைகளை எரிகிற அக்னி ஜுவாலையுமான எரிச்சலை போலும். யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜாதியின் இறைச்சலை போலும். பர்தங்களுடைய சிதறங்களின் மேல் அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். எல்லா முகங்களும் கருகி போகும். எல்லா முகங்களும் என்ன ஆகும்? நீங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் கருகி. சில பேர் நிறைய பவுட்ரு இன்னொன்றும் போட்டு பார்க்குறோம். ஒன்றும் எல்லார் முகமும் என்ன ஆகிடுமா? அவைகள் பராக்கிரமசாலியை போல ஓடும், யுத்த வீரர்களைப் போல மதில் ஏறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் அணியிலே ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் பாதையிலே அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயமடையாமல் அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும். பலக்கனி வழியாக திருடனை போல உள்ளே நுழையும். இப்போ இருக்க மிசைல்ஸ், ஸ்மார்ட் மிசைல்ஸ், அவங்க வீட்டை அட்ரஸ் கொடுத்தா உள்ளே வந்து தெருவாக தேடின்னு வருமா அவங்க வீட்டை. இந்த அட்ரஸில் போய் அடின்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? நேராக வந்து இந்த தெருவை தேடும். போர்டு இருக்கா, போர்டு அப்படியே வாஸ்துன்னு வரும்.
அவங்க வீட்டு அட்ரஸ் நேராக உள்ளே வந்து அடிக்கும். அதான் போட்டிருக்கோம். பல கணிகள் உள்ளே அவன் எங்கேயோ இருப்பான், எங்கேயோ வந்து இவனை அடி, இவனை சாவடினா வந்து தேடின்னு வந்து அடிக்கும். இப்போ அப்படி தான் அடித்தாங்க. இப்போ அப்படி தான் அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்தாங்க, இங்கே இருக்கிறாங்கன்னு நேராக போய் கரெக்டாக இருந்த இடத்துல அடிச்சு அவுட். தப்பவே முடியாது, தப்பவே. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி ஆகும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கும். அதை சகிக்கிறவன் யாராலையும் முடியாது, அவ்வளோ பயங்கரமான நாள். ஆதலால் இவ்வளோ பயங்கரமாக நீங்கள் என்ன செய்யணும்? ஆதலால் இவ்வளோ சொல்லிவிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறார். அது இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே, நாளைக்கு இல்லை, அடுத்த மாதம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும், கண்ணிலேருந்து தண்ணி வரணும். ஆண்டுடைய சமூகத்தில் என்ன வரணும்? கண்ணிலிருந்து அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தூங்கின்னு இருக்கிற காலம் அல்ல, தூங்கின்னு இருக்கிற காலம். யோனா என்ன பண்ணார்? நினைவே போய் எச்சரினா போக மாட்டார். கடல்லே பயங்கர புயல். எல்லாரும் உங்கள் கடவுளை ஐயா தூங்கின்னு இருக்கிறார். ஐயா என்ன பண்ணின்னு இருக்கார்? இவரால் தான் அந்த புயலே எழுப்ப. என்ன தூங்கின்னு இருக்குப்பா? எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. அவங்க கடவுளை, நீ உன் கடவுளை கூப்பிடு, என்ன எல்லாம் அழிய போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும், நான் சொல்கிறேன், எல்லாரும் உபவாசத்தோடு புலம்பலோடு கண்ணீரோடு என்ன பண்ணுங்க? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய மிகுதிய கிருபை. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தீங்குக்கு இவ்வளோ வேதனை வருமே, ஜனங்க இவ்வளோ அவதிப்படுவாங்க, தீங்குக்கு மனஸ்தாபம். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினீங்கன்னா, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளும் பான பலிகளும் செலுத்துறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தவர். தேடினா ஒருவேளை இதெல்லாம் நடக்காது. நீ ஆண்டவரை தேடினா, ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு இந்த தீமெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை விசேஷித்த ஆசரிப்பை ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் ஊண்டுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையும் மணவாட்டி தன் மறையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராக ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்து நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகளுக்கு அவர்களை பழிக்கு நிந்தைக்கும் உம்முடைய சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதையும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிக்குள்ளே சொல்லுவானேன் என்பார். அப்பொழுது எல்லாரும் அழுது ஆண்டவரை தேடும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து, மறுமொழின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஒரு மொழி இருக்கணும்,
முதல்ல ஜனங்க கூப்பிடணும், ஜனங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அப்போ தான் மறுமொழினா நம்ம முதல்ல ஏதோ சொன்னதுக்கு தான் அப்பொழுது கர்த்தர் என்ன ஜனங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கர்த்தர் மறுமொழி தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிக்குள்ளே நிந்தையாக வைக்கணும், உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்து நீங்கள் அதனாலே திருப்தி. உங்களுக்கு குறைவு இருக்காது. உலகத்துக்கே குறைவு இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்காது? குறைவு இருக்காது. போதுமானது எல்லாம் உங்களுக்கு இருக்கும். எலியா சொல்கிறாரு, அந்த சாரிபாத் தேசத்தில் மழை பெய்யும் மட்டும் உன் எண்ணெயும் குறையாது, உன் மாவும் குறையாது. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கு நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரைத்து விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்யும். இதெல்லாம் செஞ்ச பிறகு தான் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த ஆபத்துலேருந்து விலக்கி மறுமொழி கொடுத்து, இப்போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அநேக பேர் நேராக 21 இறங்கிடுறாங்க. 21 சும்மா வரல. 21வது வசனம் முதல் வசனம் கிடையாது. இந்த 21வது வசனத்தில் கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்குறாரோ அதுக்கு முன்பதாக செய்ய வேண்டிய முதல் 20 வசனம் இருக்குது. இந்த நாட்களில் அதை செய்யும் பொழுது இந்த வாக்கு தத்துவம் நமக்கு, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை, வெளியின் மிருகங்களே பயப்படுதார், வனாந்திரத்தில் மேய்ச்சல்கள் உண்டா, விருட்சங்கள் காய்களை அத்தி மரமும் திராட்சை செடியும் பலன். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். குறைவே இருக்காது, குறைவே இருக்காது. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கோட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப, என்னென்னலாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப ஆண்டவர், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? உலகமே பசியும் பட்டினி அழிகிற ஆபத்தில் இருக்குது. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன் என்று, நானே உங்கள் தேவனே கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு ஆண்டவரை நோக்கி தேடின பின்பு, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் ஆவியை, வித்தியாசமே இல்லை, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் எல்லார் மேலும். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களும் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன்
சந்திரன் இரத்தமாகும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாக இருப்பவர்களிடத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இந்த நாட்களிலே ஆண்டவரை தேட வேண்டிய காலம், ஆண்டவரை தேட வேண்டிய காலம், அழ வேண்டிய காலம். சும்மா கூட இல்லை, கண்ணீரோடு ஜெபம் பண்ணும். சும்மா ஜெபம் இல்லை, என்ன ஜெபம் இது? கண்ணீரோடு. இரண்டாவது, as he saw the city he wept over it. அவர் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. லூக்கா 19:41-44. அவர் சமீபமாய் வந்த போது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு நீ என்ன செஞ்சால் உனக்கு சமாதானம் கிடைக்கணும் இப்பொழுதாவது உனக்கு தெரிஞ்சிருந்தா, அதுவும் மறைக்கப்பட்டிருக்கு, உனக்கு தெரியல. நீ என்ன செய்யணும், நீ சமாதானமாக வாழ என்ன செய்யணும்னு அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். இதுதான் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார். பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ உனக்கு சமாதானம் அடையும்படி என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். அது அறியாமல் போனால் என்ன நடக்கும்? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல், ஆண்டவர் உன்னை தேடி வந்தார், ஆண்டவர் உன்னை சந்திக்கிற காலம் வந்தது. ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலை செய்யும்படி, ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி, ஆண்டவர் உனக்கு சமாதானம் தரும்படி உன்னை தேடி வந்தார். நீ அவரை கண்டுக்கவே, நீ அவரை தேடி வரல, நீ அவர் என்ன செய்யலை. நீ உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல், ஆண்டவர் சந்திக்க உன்னை தேடி வரும்பொழுது நீ வேலையில், உன் வேலை எனக்கு டைமே இல்லை, ஆண்டவரெல்லாம் சந்திக்க எனக்கு டைமே இல்லை. அது அறியாமல் போனபடினால் என்ன நடக்கும்? உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். ஆண்டவர் என்னை சந்திக்கும்போது அவர் இந்த நாளை அறியாமல் போகாத. ஆண்டவர் என்னை கூப்பிடுறார், ஆண்டவர் என்னை அழைக்கிறார், என்னை சந்திக்கும்படி வருகிறார். நான் போய் ஆண்டவரை சந்திக்கணும், அதை அறியாமல் போகாத. ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் காரியங்களை அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். மத்தேயு 23:37-30. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட கல்லறிகளை, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள வேண்டும். நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதான். எத்தனையோ வாட்டின்னு வா, எல்லாம் கூடி வாங்க. ஏன் ஆபத்து வருது? ஏன் கோழி தன் பிள்ளைகளெல்லாம் ஒன்றா சேர்க்குதுன்னு மேலே வருது, பறவை வருது, இந்த இதெல்லாம் எடுத்துன்னு பிள்ளைங்களை எடுத்துன்னு பறித்து போகிறதுக்கு மேலே பார்க்குது. அது வானத்தில் அப்படியே வந்துன்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நான் எல்லாம் வாங்க 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 அப்படியே மறைச்சிக்குது. அப்படியே உங்களுக்கு ஆபத்து வருது என்று பார்த்து நான் எத்தனையோ முறை நான் என்ன செய்கிறேன், வாங்க வாங்க எல்லாம் கூடி வாங்க, என் மறைவுக்குள்ளே வாங்கன்னு எத்தனையோ முறை உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள உங்களுக்கோ மனதெல்லாம் எல்லாம் டைம் இல்லைங்க, எல்லாம் கூடி வரத்துக்கு டைம் கிடையாது. எங்கள் தனியாக எங்கேயோ இருந்தேன்னு வை, ஆபத்து. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கிவிடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு இதனால் தான் அழுதார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏன்?
உனக்கு சமாதானம் என்ன செய்தால் சமாதானம் வரும் அறியாமல் இருக்கிற. கர்த்தர் உன்னை சந்திக்கும் வேலையை அறியாமல் எத்தனையோ தரம் எல்லாரையும் கூட்டி சார் நீ வர உனக்கு மனசில் வரத்துக்கு மனசே. மூன்றாவது, weep for yourselves and for your children. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். லூக்கா 23:27-29. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி இவருக்காக அழுகிறாங்க. எல்லாரும் இவருக்காக அழுது பின்னால் வராங்க. அவர் நின்று திரும்பி அவங்கள பார்த்து நன்ற எருசலேமின் குமாரி, நீங்கள் எனக்காக எனக்கு அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எனக்காக அழாது. உங்களுக்காக அந்த காலம் எனக்கு அழுகிற காலம் இல்லை. ஐயோ ஆண்டவர் இவ்வளோ பாடுபட்டார், இவ்வளோ அப்பயே சொல்லிட்டார், சிலுவை சுமக்கும் போது எனக்காக என்ன செய்யாதீங்க, நான் இவ்வளோ பாடுபடுறேன்னு எனக்காக அழாதீங்க. அழாது யாருக்காக அழணும்? உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக. அந்த காலம் அது. இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். 2000 வருஷத்துக்கு ஒரு நாள் வரும். இந்த உலகத்தில் ஒரு நாள் வரும். அந்த நாட்களில் ஜனங்க என்ன சொல்லுவாங்க? பிள்ளை இல்லாதவங்கள பார்த்து நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிங்க, நீங்கள் பாக்கியவதி, உங்களுக்கு நீங்கள் ஆசிரியத்துக்கு ஏன் எங்கள் பிள்ளை படுகிற வேதனை என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, என்னால் தாங்க முடியல. என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி படுகிற வேதனை என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அந்த மாதிரி காலம், பயங்கரமான காலம் வரும். அதனால் எனக்காக உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு அழுங்க. என் பெற்றோர் எல்லாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? கண்ணீரோடு. ஏன்னா அந்த ஆண்டவர் சிலுவை சுமக்கும் போது சொன்ன வார்த்தைகள், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும். அந்த மாதிரி காலம் வரும். அந்த காலம் வரும் பொழுது பிள்ளை இல்லாதவங்கள பார்த்து உனக்கு நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ தான் பாக்கியவதின்னு சொல்கிற காலம் ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஆகவே இது தூங்கி கொண்டிருக்கிற காலம் அல்ல. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி காலம் வந்து கொண்டு இருக்கிறோம். 4வது, you will weep and mourn but your grief will turn to joy. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக. யோவான் 16:20-24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவேனா என்ன அர்த்தம்? சும்மா சொன்னேன்னு சொல்கிறார? சில பேர் ஏதாவது சொல்லிவிட்டு நீங்கள் நம்பின்னு இருப்பீங்க. நாங்கள் இப்படி சொன்னீங்க, சும்மா சொன்னாங்க, நான் வந்துடுறேங்க, நான் வந்து எல்லா உதவியும் செய்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் உங்களுக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னு நாங்கள் சும்மா சொன்னேங்க. இது சும்மா இல்லை, இது வந்து சும்மா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷம். நீங்கள் தான் அழுது திரும்பி பார்த்தா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு பெரிய கேள்வி, ஏன் எனக்கு மாத்திரம் கண்ணீர்? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறாங்களே, எல்லாரும் உலகமே எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன செய்கிறேன்? அழுது கொண்டு எனக்கு மாத்திரம் கண்ணீர்? ஏன் என் குடும்பத்துக்கு மாத்திரம் கண்ணீர்? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கு, உலகமே எப்படி இருக்குது? எல்லாம் மெய்யாகவே மெய்யாக நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் அதோடு முடியல, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக.
விசுவாசிக்கணும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்திருக்கிறான் என்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபதிரத்தை பிள்ளை பிறந்துடுச்சுன்னு சொன்ன உடனே இந்த கர்ப்ப வேதனையெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, மறந்துடுறாங்க. இங்கே இருக்கிற தாய்மார்ங்க மறந்தீங்களா? இன்னும் ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறீங்களா? கர்ப்ப வேதனை அனுபவித்தவங்க பிள்ளை பிறந்த பிறகு இன்னும் அதை தான் நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டிங்களா? என் பிள்ளை பிறந்துச்சுன்ற சந்தோஷத்தில் இனி அதை என்ன செய்ய மாட்டாங்க, நினையாதிருப்பாங்க. அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷம். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துப்படும். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஆண்டுடைய நாமத்தில் கேட்டு என்ன செய்யுங்க, சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. 5வது, grieve, mourn and wail. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். யாக்கோபு 4:6-10. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. எத்தனை பேருக்கு அதிகமான கிருபை வேணும்? அதிகமான கிருபை அளிக்க, அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? இந்த அதிகமான கிருபை இந்த காலத்திலே, இந்த பயங்கரமான கொடிய காலத்திலே தேவனிடத்திலிருந்து அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அவர் அதிகமான கிருபையை. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமையெல்லாம் விட்டுடணும். நம்ம ஊரில் பழமொழி, கீழே விழுந்தாலும் மீசையில் என்ன ஒட்டக்கூடாதான். நீ விழுந்துட்ட, உனக்கு உதவி தேவை, கீழே விழுந்து கிடக்கிற நீ, உனக்கு உதவி தேவை. அந்த நேரத்தில் மீசையை பார்த்துன்னு இருக்காது, மீசையை பார்த்துன்னு இருக்காது. என்னை காப்பாற்றுங்க, நான் விழுந்து கிடக்கிறேன், கை காலை உடச்சுன்னு இருக்கிறேன், என்ன செய்? அந்த நேரத்தில் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து, தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து, அப்பொழுது அவன் உங்களை விட்டு. தேவனை கீழ்ப்படியாமல் பிசாசை எதிர்க்க முடியாது. அவன் ஓடி போக மாட்டான், அவன் போக மாட்டான். 7 பேர் ட்ரை பண்ணாங்க. 7 பேர் தேசாதிபதியை சுற்றி நின்றவங்க பார்த்தாங்க, அடடா பிசாசெல்லாம் போதே, பவுல் கர்ஷிஃப் வச்சாலே பிசாசெல்லாம் போதே. நம்மளும் ட்ரை பண்ண, நம்ம அப்பா வந்து பிரதான ஆசிரியராச்சு, நம்ம தான் பிரதான ஆசிரியருடைய பிள்ளைங்க. பிசாசு நம்மளை பார்த்தா பயப்படுவான். இவன் தேசாதிபதியை சுற்றி நின்றவனு, ஊர் சுற்றுறவனு. இவனுங்க போய் அங்கே கேள்விப்பட்ட, அங்கே ஒரு ஆளுக்கு பிசாசு, அப்படியா நாங்கள் வரோம், 7 பேர் வரோன்னு வந்துட்டானுங்க. ஐயோ தலைமை போதக்கூடிய பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, வாப்பா வாப்பா வாப்பா, இதோ இவன் தான்ப்பா, இவன் தான் பிசாசு பிடிச்சவன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் 7 பேர் வந்திருக்கிறோம். இவனுங்க தேவனை கீழ்ப்படுகிறவங்க. இவன் பாட்டு தான் இஷ்டத்துக்கு ஊர் சுற்றின்னு இருந்தாலும் அவன் என்னான்றான், நாங்கள் ஆராதிக்கிற இயேசுன்னு சொல்ல முடிஞ்சுதா? இல்லை, பவுல் பிரசங்கிக்கிற இயேசு வெளியே. பிசாசு நான் இழிச்ச வாயமாக தெரிறேன், உனக்கு என்னை பார்த்தா பவுலும் எனக்கு தெரியும், இயேசும் எனக்கு. நீ யார்? நீ யார்? தெருவில் போகிறவங்களாம் என்னை ஓட்ட முடியுமா? இவன் அவன் மேலே பலாக்காரம் பண்ணி
நம்ம ஊர் பாஷையில் தர்மடி வாங்கினான். 7 பேரும் தர்மடி கொடுத்தது மாத்திரம் இல்லை, போட்டு அடிக்கிற அடியில் துணியெல்லாம் கிழிஞ்சு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடினானுங்க. அங்கேருந்து நிர்வாணியாய் இன்னொரு வாட்டி கூப்பிட்டா போவானுங்களா? வாங்கப்பா, இந்த வீட்டில் தாங்க ஏன் ஓடுற, இந்த வீட்டில் பிசாசு இருக்குது, வாங்கின அடியை நினச்சி இன்னொரு வாட்டி அது தெருவிலே வரும். தேவனுக்கு கீழ்ப்படியும். அதில் அங்கே தான் வல்லமை, அங்கே தான் இருக்குது வல்லமை, அங்கே தான் இருக்குது. தேவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து, அப்பொழுது அவன் உங்களை விட்டு தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் தேடி, ஆண்டவரை தேடி வா, ஆண்டவர் உன்னை தேடி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்த. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். அதிக கிருபை வேணுமா? தேவனிடத்தில் அதிக கிருபை வேணுமா? துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுள். இருதயத்தை சுத்திகரி. அது இல்லாமல் என்ன சிரிச்சுன்னு இருக்கிற கை சுத்தமாக இல்லை, உன் கைகளை உன் கை சுத்தமாக இல்லாமல் உன் இருதயம் இருமனாக தான் இருக்குது. இப்படி வச்சு என்ன சிரிப்பு கேட்குது உனக்கு? இப்படி வச்சுன்னு உனக்கு என்ன சிரிப்பு கேட்குது? நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து உங்கள் நகைப்பு துக்கிப்பா, உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் என்னை உயர்த்தணும், ஆண்டவர் என் குடும்பத்தை உயர்த்தணும்னு ஆசைப்பட்ட இதை செய். ஆண்டவருக்கு முன்பதாக அழுங்க, மனம் திரும்பி அழுங்கள். ஆண்டவரே என் மேலே இறக்கமாயிரும். அதான் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களே, ஒருத்தன் தான் இப்படி நான் வாரத்தில் 2 முறை உபவாசம், அவன் இல்லை, இன்னொருத்தன் ஜெபம், பாவியாகி என் மேல் கிருபையார், என் மேலே இறக்கமாயிரும். நான் ஒரு பாவி, என் மேலே இறக்கும். அவன் அல்ல, இவனே நீதிமானா, தேவனுக்கு முன்பதாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை துவார். 6வது, எசேக்கியா வெப்ட் பிட்டர்லி. எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு பெரிய ராஜா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவே என்ன பண்ணுறார்? ஆண்டவருக்கு முன்னாதாக அழுகிறார். நான் பெரிய ராஜான்லாம் நினைக்காது. உயிர் தப்பணுன்னா, உயிர் காப்பாற்றப்படணும், ஆண்டவருக்கு முன்பதாக என்ன செய்? கண்ணீரோடு ஜெபம் பண்ண. 2 ராஜாக்கள் 20:1-7. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். மரணத்துக்கிட்ட வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் உயிர் போகிற நிலைமையில் வந்தார். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து, தீர்க்கதரிசி வராருங்க, தீர்க்கதரிசி வராரு, என்ன சொல்ல போகிறாரு? இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப ஆவலாக காத்துன்னு இருக்கிறோம். தீர்க்கதரிசி வாங்க வாங்க வாங்கய்யா, தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறாரு. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? தீர்க்கதரிசி என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுவார்னு நினைக்கிறாங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்லுவார்னு எதிர்பார்ப்பில் கூப்பிட்றாங்க. வாங்க வாங்க ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. ஒரு கவர் ஒன்று பெருசாக வைப்பாங்க, ஐயா பார்க்குற மாதிரி. பிலேயாம் தீர்க்கதரிசி ஆண்டவர் போகாதன்னா ராஜா என்ன அனுப்புகிறாரு? கவர் பெருசாக இருக்கும்பா, முந்தி சொன்ன காணிக்கையோட இப்போ காணிக்கை நிறையா இருக்கும். சில பேரை பற்றி சொல்கிறாங்க, நோ பவர் விதவுட் கவரம், நோ பவர் விதவுட். இந்த கவர் பார்த்தா தான் அப்படியே வல்லமை இறங்குமா உங்களுக்கு? கவர் பார்க்கலன்னா வல்லமை இறங்காதான். நோ பவர் விதவுட் கவர். தீர்க்கதரிசி பெரிய கவரம் வச்சு, ஐயா உயிர் போகுதியா, இந்த தீர்க்கதரிசி நம்ம இந்த நாட்களில் கூப்பிட்டிங்கன்னா என்ன சொல்லிட்டு போகிறாங்க?
ஓ மகனே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆயுசு நான். அவர் போய் கொஞ்ச நாளில் ஆல் அவுட். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி தெரிஞ்ச ஆளுங்களாம் இருக்கிறான். ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தேன். தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போனாருங்க, கர்த்தரோட சொல்லி கொஞ்ச நாள் ஆல் அவுட். கொஞ்ச நாள் ஆள். ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ராஜா காத்துன்னு இருக்கிறார். தீர்க்கதரிசின்னா சொல்ல போகிறார், என் உயிர் போகிற மாதிரி இருக்குது. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லிட்டார், நீ பிழைக்க மாட்ட. இப்போ எப்படி இருக்கும்? யாருக்கிட்ட போவாங்க? இப்போ மருத்துவர் வந்து நீ பிழைக்க மாட்டேன்னு சொன்னால் ஆண்டவரேன்னு போய் அழுவலாம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும், மருத்துவங்களாம் என்னை கைவிட்டாங்க, நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரே போய் ஆண்டவரை பார்த்து அழுவலாம். இங்கே யார் சொல்கிறா? நீர் உமது வீட்டு காரியத்தை நீர் பிழைக்க மாட்டேன், மரித்து போவீர் என்று கர்த்தர். ஒருத்தர் ஐசியூவில் இருந்தால் ஒருத்தர் ஜெபம் பண்ண போனார். தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? அவரே பயந்துன்னு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் ஐசி. ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர், மிஞ்சி போனால் இன்னும் ஆகணும். அதுக்கு தான் அந்த ஆள் பயந்துன்னு இருக்கிறார். ஐசியூவில் பயந்துன்னு இருக்கிறது என்ன? ஒன்றும் கவலை, ஒன்றும் வரிப்பட, ஒன்றும் கவலை, மிஞ்சி போனால் என்ன ஆக போகுதுன்னு. இப்படி இருந்தால் என்ன ஆகுறது? ஆண்டவரே சொல்லி நீ பிழைக்க மாட்டேன், மரித்து காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து. அதையும் கற்றுக்கணும். அதையும் நிறைய பேர் காரியத்தை ஒழுங்குபடுத்தாமல் என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடிடுறாங்க. எல்லாம் ஒரே குழப்பம். எப்போவுமே என்ன பண்ணணும், உயிரோடு இருக்கும்போது காரியத்தெல்லாம் என்ன பண்ணிடணும், ஒழுங்குபடுத்தி. அதுக்கப்புறம் எல்லாம் ஒருத்தர் கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவரே சொல்லிட்டேன், நீ மரித்து போகிற. அப்பொழுது என்ன பண்ணார்? எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை. அதான் எப்பவுமே இப்படி வாழ்ந்து இல்லைன்னா என்னன்னு ஜெபம் பண்ணியிருக்க முடியும்? இந்த மாதிரி வாழ்ந்து இல்லாமல் இருந்திருந்தா, துன்மார்க்கமாக வாழ்ந்திருந்தால் என்னன்னு ஜெபம் பண்ணியிருப்பார்? சொல்கிறேன், நான் நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அதோட நிறுத்தலை. எசேக்கியா மிகவும் அழுதான். எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அந்த பெருமெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஆண்டவர் முன்னாடி ஒன்று தாழ்த்து. எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே அழுகிறார். ஆண்டவருக்கு முன்னாடி அழுதா என்ன நடக்குது பாருங்க. சொன்ன தீர்க்கதரிசி இன்னும் பாதியை தான் போயின்னு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறிக்க போகிற, நீ பிழைக்க மாட்டேன் சொல்லி போயின்னு இருக்கிறார். பாதி வழி போகும்போதே திரும்ப கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போ. ஆண்டவர் போ, திரும்பி போ. நான் ஆண்டவர் இப்போ தானே சொல்லிட்டு வந்தேன், திரும்பி போ. திரும்பி என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி நான் சொல்லணும், உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆண்டவர் பார்க்குறார். உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுச்சுன்னு ஆண்டவருடைய சம்மதம் ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறாரு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். பார்த்து நீ எப்படி அழுத, எனக்கு முன்பாக எப்படி கண்ணீர் விட்டாய், எப்படி அழுதாய், அதை நான் பார்த்தேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை இதோ நான் உன்னை குணமாக்கி 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு
உன் நாட்களோடு 15 வருஷங்களை உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல். பின்பு ஏசை அத்தி பழத்து அடையை கொண்டு வரும். அதை அவர்கள் கொண்டு வந்து விளைவின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். பார்த்து கற்றுக்கணும். ஆண்டவரே சொல்கிறார், நீ பிழைக்க மாட்ட, அதையே மாற்ற வச்சார். ஆண்டவர் சொன்னதையே தீர்க்கதரிசியை சொன்னதே மாற்றினையே அப்படி அழுதார். அவனுடைய சமத்தில் உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை அழு. அவனுடைய சமத்தில் கண்ணீர் விட்டு கடின இருதயமாக இருக்கக்கூடாது. உன் உயிருக்கு ஆபத்து, குடும்பத்துக்கு ஆபத்துன்னு என்ன செய், போய் அழு. அவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு அதை பார்ப்பார் ஆண்டவர், அந்த கண்ணீரை பார்க்குறார். 7வது, in her deep anguish Hannah prayed to the Lord, weeping bitterly. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி. மன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை தாங்க முடியாத வேதனை. 1 சாமுவேல் 1:10-20. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவரத்தில் பொருத்தனை பண்ணி நீர் கொடுத்தீர்னா நான் அதை சரி பிள்ளையை உமக்கே கொடுக்குறேன். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் கடிகாரத்தை பார்த்து கொண்டு எப்போ முடியணும் காத்து கொண்டு இருந்தாள். அப்படியா போட்டிருக்கு? அப்படியா காத்து. உங்களுக்கு உங்கள் துக்கம் மாறணுன்னா, உங்கள் சஞ்சலம் மாறணும், உங்கள் கண்ணீர் தீரணுன்னா என்ன பண்ணும்? டைமெல்லாம் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. டைமை பார்த்துன்னு இருக்கிற காலம் இல்லை இது. கடிகாரத்தை பார்த்து கொண்டு இருக்கிற காலம் அல்ல. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறது. ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தால் அண்ணால் தன் இருதயத்தில் பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு. தாத்தா வயசான காலத்தில் பார்த்து நின்ற இதுனா குஷ்டு வந்திருக்குதா, இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த காலத்துலையும் குடிக்கிற பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் மாத்திரம் இல்லை, அந்த காலத்துலேயும் எல்லா காலத்துலையும் எல்லா மாதிரி ஆளுங்களும் அது சபையில் குடிச்சிட்டு உட்காந்துருக்குது. அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கும். நான் கர்த்தருடைய சன்னதில் என் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தை உள்ள நேரம் என்ன பண்ணிட்டேன்? இருதயத்தை ஊற்று. ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை உமருடைய அடியாளை பேலியாளின் மகளாக மிகுதியான விசாரத்தினால் கிளேசத்தினால் தாங்க முடியல. என் வேதனை என்னால் என்ன செய்ய முடியல தாங்க. மிகுதியான விசாரத்தின் கிளேச இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ண. அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ. மிகுதியான மல கிளேசத்தோடு நீ வந்த, மனம் கசந்து அழுது, நீ போகும்போது எப்படி போகலாம்? சமாதானத்தோடு. ஏன்? நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். நீ இவ்வளோ நேரம் என்ன ஜெபம் பண்ணி அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணியே,
கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதிலை தரும். என்ன விண்ணப்பம் பண்ணியோ அதை கர்த்தர் உனக்கு தரும். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. வரும்போது ஒரே துக்கம் தாங்க முடியாத தேவனுடைய சமத்தில் அழுதாங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணி நீ சமாதானத்தில் போ, உன் விண்ணப்பத்தை தேவன் தருவார். அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கனா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு செய்து வீப் அழுங்கள். முதலாவது, let the priest weep between the portico and the கர்த்தரின் ஆசாரிகள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே அழ வேண்டிய காலம். இரண்டாவது, as he saw the city he wept over it. அவர் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு. மூன்றாவது, weep for yourselves and for your children. உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நான்காவது, you will weep and mourn but your grief will turn to joy. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஐந்தாவது, grieve, mourn and weep. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து. ஆறாவது, ஹெசக்கியா wept bitterly. எசேக்கியா மிகவும் அழுதான். ஏழாவது, in her deep anguish Hannah prayed to the Lord weeping bitterly. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். இந்த நாட்களிலே கர்த்தரை தேட வேண்டிய காலம். கர்த்தரை கண்ணீரோடு ஆண்டவரை தேடணும். அந்த வேலை இப்பொழுதாவது இந்நாளிலாவது உன் சமாதானக்கு அடுத்த காரியங்களை அறிந்திருந்தால் நலமா. உன்னை சந்திக்கும் வேலை அறியாமல் போனாயே. எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க உனக்கோ என்னால் அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடணும், ஆண்டவரை பாதத்தை பிடித்து கொள்ளணும். அப்போ தான் ஒரு விடுதலை கிடைக்கும். அப்போ தான் நமக்கு நம்ம தேசத்துக்கு க்ஷேமம் வரும். அப்போ தான் நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த நாளிலே இந்த வசனங்களின்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, எங்கள் இருதயத்தின் பாரத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக இந்த நாட்களிலே யாவரும் உம்மை தேடும்படி, உம்முடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும்படி, எருசலேமுக்கு நீர் கண்ணீர் விட்டு அழுதது போல இந்த நாட்களில் நாங்கள் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் காரியங்களை அறிந்து கொள்ளும்படி, எங்களை சந்திக்கிற வேலையை அறிந்து நீர் எங்களை கூட்டி சேரும் பொழுது ஓடி வரும்படி இந்த நாட்களில் கிருபைத்தார். உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள், கண்ணீரோடு ஜெபிக்கும்படி கிருபைத்தார். தேவனிடத்தில் அதிக கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி தேவனிடத்தில் தாழ்த்துங்கள், கண்ணீர் விட்டு அழுங்கள். கர்த்தர் தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். நமக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபைத்தார். எசேக்கியா மிகவும் அழுதான். அவனுக்கு உயிருக்கு இருந்த ஆபத்திலிருந்து விட 15 ஆண்டுகளை கூட்டு கொடுத்தீர். அன்னால் மனம் கசந்து நம்முடைய சமூகத்தில் அழுது கர்த்தருடைய சந்நிதியிலே வேண்டிக் கொண்டதை தேவனின் கொடுத்தீர்.
இந்த நாட்கள் அப்படியே ஒவ்வொருவரும் உடைய பாதத்திலே ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபித்து, நீர் கண்ணீரை காண்கிற தேவன், அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய வேதனை எல்லாம் மாற்றும், துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றும், உடைய தேவையெல்லாம் சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கி உடைய சமாதானம் சந்தோஷத்தால் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார், எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். அற்புதமா அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமா அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவில் இவரை போல் அன்பர் எவருண்டு, இப்பூவில் இவரை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே, மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே. எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சர்வவல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மையுள்ளவராம். சர்வவல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மையுள்ளவராம். எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. நம்பிடுவே